ஹலோ கைஸ், ஐ ஹோப் யுவர் விஷ் கம் சூன். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்லியாச்சு. எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சாப்டர் இருக்குன்னு பார்த்தோமா, சாரி என்ன பேப்பர்னு பார்த்தோமா, அட்வான்ஸ் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அண்ட் அதர் லா, டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தோமா. ஒவ்வொரு பேப்பர்லையும் இதில் பார்க்க போகிறோம். அதில் பாஸ் மார்க் இருக்கிறது 48 தான் பாஸ், பட் நம்ம 50 எடுக்கணும். அப்படி ஒவ்வொரு பேப்பர்லையும் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இதுதான் படித்தா பாஸ் பண்ணிடுவோம்னா நான் அப்படி சொல்ல கிடையாது. பட் அட்லீஸ்ட் இது கூட தெரியாமல் போகக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் இது கூட தெரியாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரிவர்ஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் லாஸ்ட்டாக அட்வான்ஸ் அக்கௌண்டிங் படிப்போம். ஃபஸ்ட்டு எழுதுகிற எக்ஸாம் வந்து அட்வான்ஸ் அக்கௌண்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் வந்து டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரெஜிஸ்ட்ரேஷன், ஐடிசி, கம்பெடிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள், இபி பில்லு இதெல்லாம் ஓவராலாக சேர்த்தணும் அப்படின்னா 36. அதாவது ஜிஎஸ்டி பொறுத்தல 20 எடுத்தால் பாஸு. பட் இதில் வந்து நம்ம 36 மார்க்லேருந்து கொஷின்ஸ் வரும், கேரண்டியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக 36 எடுக்க முடியுமா நான் அப்படி சொல்ல கிடையாது. பட் நம்ம பாஸ் ஆகலாம், ரைட்டா? ஓகே, நம்ம கிளாஸஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். இவரோட அனீஸ் நூர் முகமது சாரோட அனலைஸ் பேஸ் பண்ணி தான் பார்க்குறேன். ஓகே, ஒவ்வொரு பேப்பர்லையும் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி பார்த்தோமா, நெக்ஸ்ட் டாக்ஸேஷனில் டைரக்ட் டேக்ஸ், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், கிளப்பிங் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு, டிடிஎஸ், டிசிஎஸ், டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன், ரிட்டர்ன் ஃபைல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 35 மார்க் வரும். என்ன சொன்னேன், டாக்ஸேஷனில் டைரக்ட் டேக்ஸ் 20 மார்க், இன்டைரக்ட் டேக்ஸ் 20 மார்க், ஓவராலாக 40 மார்க் எடுத்தால் பாஸ் டாக்ஸேஷன் பேஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் டைரக்ட் டேக்ஸ் பார்த்தாச்சு, இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கார்ப்பரேட் அண்ட் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதர் லாஸில் 3 சாப்டர் இருக்கும். அந்த 3 சாப்டரில் இருந்து மட்டும் 30 மார்க் வரும். மீதி கம்பெனிஸ் ஆக்டில் வந்து 70 மார்க் வரும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இங்கே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதர் லாஸ்லேருந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூட்ஸ் கேட்டுருக்காங்க. இது ரெண்டும் ஃபிமா. இட் மீன்ஸ் அதர் லாஸில் 3 சாப்டர் இருக்குது. இந்த 3 சாப்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதர் லாஸ்லேருந்து 30 மார்க் வரும். ஸோ அதர் லாஸ் ஃபஸ்ட்டு வந்து லா பேப்பரில் அதர் லா வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பெனி ஆக்டில் வந்து ஆடிட் அண்ட் ஆடிட்டர், எல்எல்பி, டிவைட் அண்ட் டெபாசிட் சார்ஜஸ், ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூட்ஸ், ஃபிமா இது 3 அதர் லாஸ்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி ஆக்டில் இந்த 4 ப்ளஸ் அதில் 3 இது ஆல்மோஸ்ட் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 மார்க் எவ்வளோ 50 மார்க் வந்துடும். 50 மார்க்கில் நம்மளுக்கு 40 மார்க் எடுத்தால் பாஸ், ரைட்டா? ஓகே ட்ரை பண்ணுவோம், நம்பிக்கை விடாதீங்க. நெக்ஸ்ட் கார்ப்பரேட் அண்ட் அதெல்லாம் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கில் ஷெட்யூல் 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அமல்கமேஷன், கன்சாலிடேஷன், பைபேக், AS 30, 20, 22, 92, 10 இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 74 மார்க் வரும். ஓகே, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 74 மார்க் வரும். இதில் நம்ம பாஸ் பண்ணால் போதும். ஓகே, நம்மளுக்கு தேவை பாஸ் மார்க். எக்ஸாமில் நம்மளுக்கு தேவை பாஸ் மார்க்கு. ஸோ சார் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ். ஓகே, என்னென்ன பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் சாப்டர்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். லாஸ்ட் பேப்பர் ஜிஎஸ்டி. நான் கொஞ்சம் புதுசுப்பா அப்போ வருவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஜிஎஸ்டியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் என்ன, அதாவது இந்த பேப்பரில் இதுதான் அப்படின்னு மேட்டர் இருக்கும்ல, அதில் என்ன அப்படின்னா இதுதான் ஜிஎஸ்டியினுடைய இன்ட்ரோடக்ஷன், அப்ளிகேஷன், ஜிஎஸ்டி லானுடைய அப்ளிகேஷன், காம்போசிட் அண்ட் மிக்ஸ்டு சப்ளைஸ்னுடைய கான்செப்ட், சார்ஜ் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ், எக்ஸம்ஷன்ஸு, கம்போசிஷன் லேவி அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸில் கிளாசிஃபிகேஷன், பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, ஐடிசி இது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, லெஜிஸ்லேஷன், டாக்ஸ் இன்வாய்ஸு, இவே பில்லு, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ், பேமெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இவ்வளோ தான் கண்டென்ட். இதுக்குள்ள ஜிஎஸ்டினாவே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்குள்ள இருக்கிற சாப்டர்ஸு, கொஷின்ஸு எல்லாமே வரும், ரைட்டா? நாம் இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், ஏன்னா நம்மளுக்கு தேவை பாஸ் மார்க். நாம் பாஸ் ஆகணும், பேப்பர் டேஸில் பாஸ் ஆகும். ப்ளஸ் மீராய்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டியில் பார்த்தோம். ஜிஎஸ்டியில் வந்து ஒரு 7 பார்த்தோம். அதில் டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரெஜிஸ்ட்ரேஷன், ஐடிசி, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள், இவே பில் இதெல்லாம் பார்த்தோமா. ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டைம் ஆஃப் சப்ளை. இந்த டைம் ஆஃப் சப்ளையில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் பார்ப்போம். அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒரு கிளாஸ் பார்ப்பேன், அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பார்ப்போம், அந்த கிளாஸ்னுடைய நோட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி டார்கெட் வந்து டைம் ஆஃப் சப்ளை. இன்னைக்கு டார்கெட் என்ன, டைம் ஆஃப் சப்ளை. ஸோ டைம் ஆஃப் சப்ளைக்கான ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். Sorry guys, just a minute. Time of supply. Time of supply. So time of supply chapter தான் வந்து நம்ம பார்க்கறோம். So இதுல வந்து தெரியுமா இது as usual 2 தான். என்ன பாத்தீங்கன்னா goods service எப்படி டைம் ஆஃப் சப்ளை service எப்படி டைம் ஆஃப் சப்ளை. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் தான். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தான். அடுத்து வவுச்சர்ஸ் இன்வால்வ் ஆயிட்டப்போ எப்படி அடுத்தது ரெசிடியூவல் கேசஸ் எப்படி.
ரெசிடியல் கேசஸ்ல எப்படின்னு பார்ப்போம். ஃபைனலா இந்த மாதிரி அடிஷனல் திங்ஸ் இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ பெனல்டி இந்த மாதிரி டைம் லிமிட். சோ இந்த 5 கேசஸ்ல தான் ஈச் குட்ஸ் சரி சர்வீசஸ் சரி இந்த 5 கேசஸ் வச்சு தான் என்ன பண்ணும் எப்படி டைம் ஆஃப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வித்அவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். சோ ஃபார்வர்ட் சார்ஜ் வரப்போ இந்த மாதிரி வந்து 2 செக்ஷன் ஆக்சுவலா கூட்ஸ் பாத்தீங்கன்னா 12 ஆகும் சர்வீஸ் 13 ஆகும். சோ சப்செக்ஷன் 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படிங்கறப்போ இப்போ வந்து நம்ம கூட்ஸ் கண்டுபிடிக்கணும் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா date of issue of invoice and date of supplier receives payment. இந்த ரெண்டு டேட்ல வந்து ஏரியோ அதான் வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் சப்ளை. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் ரிசீவ் ஆகிற டேட் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அந்த டேட் கொடுப்பாங்க. அண்ட் பேங்க்ல நம்ம கிரெடிட் ஆயிருக்கும் அந்த டேட் கொடுப்பாங்க. சோ அந்த ரெண்டு டேட்ல வித் ஏரியோ அதை கண்டுபிடிச்சா நம்ம இந்த பேமெண்ட் டேட் அதுக்கு அப்புறமா இந்த டேட் கம்பேர் பண்ணி வித் ஏரியோ அது ஃபார்வர்ட் சார்ஜ் இங்க கூட்ஸ்க்கு டைம் ஆஃப் சப்ளை. சோ சப்போஸ் அட்வான்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படினா அது நோ டிசி. இது நம்ம ஆல்ரெடி வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்ல தான் படிச்சிருக்கோம். சோ என்ன வந்து டைம் லிமிட் பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ரிமூவல் மூவிங் ரெசிப்ட் நாட் மீனிங் மூவிங் டு அப்படினா at the time of delivery or receipt அது receipt எப்படி பண்ணுவாங்க இந்த ரெண்டு டேட் முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிப்பாங்க இஷ்யூ பண்ணிப்பாங்க. சோ அந்த இன்வாய்ஸ் பண்ணிப்பாங்க. சோ அத வந்து சொல்றாங்க இந்த டைம் லிமிட் கூட்ஸ் ரெண்டு சோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் கூட்ஸ்ல டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறது. அண்ட் கமிங் டு தி சர்வீஸ் பண்ணனும்னா த்ரீ திங்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். வாட் ஆர் த்ரீ திங்ஸ் அப்படினா இன்வாய்ஸ் கரெக்ட்டா வித் அந்த டைம் இஷ்யூ பண்ணிருக்காங்க பார்க்கணும். சரியா? அப்படி இஷ்யூ பண்ணலனா அது ஒரு கேஸ். இப்போ நம்ம அந்த டைம் நம்ம அன்சர்டைனா இருக்கறனால ஐடென்டிஃபை பண்ண முடியல அது ஒரு கேஸ். சோ இந்த த்ரீ கேஸ்ல என்ன மாதிரி டைம் ஆஃப் சப்ளை பார்க்கணும். சோ என்ன ஆக்சுவலா டைம் லிமிட் பாத்தீங்கன்னா 31 of 2 படி 6 நீ கூட்ஸ் 31 of 1 பண்ணிருக்காங்க. இந்த சர்வீஸ் 31 of 2 பண்ணிருக்காங்க. சோ என்ன பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் சர்வீஸ் அந்த சர்வீஸ் என்ன கொடுத்திருக்காங்க அது வந்து within 30 days இதுதான் வந்து நார்மல் கேஸ். அதுல என்ன பண்ணிருக்கோம் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்கோம். சோ இதே வந்து பேங்க் ஆர் என்டிஎஸ்சி கம்பெனியா இருந்துச்சுனா அவங்களுக்கு டேட் ஆஃப் சர்வீஸ் 40 days வரைக்கும் கணக்கு. சோ அது வரைக்கும் அதுக்குள்ள வந்து அவங்க இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடணும். இதுதான் வந்து டைம் லிமிட். இந்த டைம்க்குள்ள இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா இப்பதான் நம்ம டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் பேமெண்ட் இதுல வந்து பேமெண்ட் டீடைல் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் பேங்க் கிரெடிட் கொடுத்துருவாங்க. அதுல ஏரியா கண்டுபிடிச்சா பேமெண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 திங்ஸ் கம்பேர் பண்ணிட்டு வித் ஏரியா போடுறோம்னா நமக்கு இந்த டைம் ஆஃப் சப்ளை அதாவது இன்வாய்ஸ் கரெக்ட்டா வந்து வித் டைம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த டேட்ல வந்து டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிச்சா சப்போஸ் வந்து இன்வாய்ஸ் டைம் இஷ்யூ பண்ணல அப்படினா அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் சேம் அதேதான் டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் பேமெண்ட் தேவை நடக்கும் அந்த டேட் இந்த பேமெண்ட் நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கும் அது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் டேட் பேங்க் கிரெடிட் ஆன கொடுப்பாங்க அது ஏரியா கண்டுபிடிச்சு பேமெண்ட் டேட் வச்சு அதுக்கப்புறமா என்னைக்கு சர்வீஸ் வந்து முடிஞ்சிருக்கும் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படினா இது முடிஞ்சிருக்கும். சோ அதுல வந்து ஏரியா அதுதான் வந்து இந்த இன்வாய்ஸ் டைம் இஷ்யூ பண்ணா அந்த கேஸ்ல டைம் ஆஃப் சப்ளை. அன்சர்டைன் எதுமே நம்ம கண்டுபிடிக்கல அப்படினா அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ரெசிபியன்ட் எப்ப ஷோ பண்றாங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் சார்ஜ். நெக்ஸ்ட் கமிங் டு தி ரிவர்ஸ் சார்ஜ். சோ ரிவர்ஸ் சார்ஜ் வரப்போ கொஞ்சம் தனியா சர்வீஸ் தனியா என்ன பாத்தீங்கன்னா சோ அண்டர் செக்ஷன் 12 of 3 படி நம்ம 3 திங்ஸ் வந்து கம்பேர் பண்ணனும். 3 டேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜ்னாலே கூட்ஸ் 31st டே சர்வீஸ் 31st டே கண்டிப்பா ஆகாம நீங்க கால்குலேட் பண்ணுங்க. சோ அந்த விஷயத்துல எப்பவும் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ரிவர்ஸ் சார்ஜ் வரப்போ கூட்ஸ் 31st டே சர்வீஸ் 31st டே ஃப்ரம் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இந்த 31st டே இந்த பக்கம் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து சப்ளை எடுத்துட்டாங்களே அந்த டேட் ஆஃப் இன்வாய்ஸ் 31st டே. சோ ரெண்டு இன்வாய்ஸ் இந்த 31st டே இந்த பக்கம் 31st டே இந்த பக்கம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. மீதி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கறது பேங்க்ல டெபிட் ஆயிருக்கிற அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கிற டேட் இதுல நம்ம பேமெண்ட் டேட் பாத்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அண்ட் பேங்க்ல டெபிட் ஆயிருக்கிற டேட் இதுல வந்து ஏரியா அது வந்து பேமெண்ட் டேட் சேம் அதே லைன். சோ பேங்க்ல என்னைக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் என்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பேங்க்ல என்னைக்கு டெபிட் ஆயிருக்கு. சோ இதுல வந்து ஏரியா வந்து பேமெண்ட் ரெண்டு டேட் ரெண்டு டேட் வந்து மொத்தம் மூணாவது ரெண்டு டேட் பாத்தீங்கன்னா இங்க என்னைக்கு கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு கூட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்க இந்த 3 டேட்ல வித் ஏரியா அதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கு டைம் ஆஃப் சப்ளை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணா கரெக்ட்டா. சோ அப்போ அவங்க இந்த 3 டேட்ல ஏரியா அதுதான் சப்ளை சர்வீஸ் படி ரிவர்ஸ் சார்ஜ் 3 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 31st டே வந்து இன்வாய்ஸ் இந்த பக்கம் 61st டே வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸ் அது டேட் இன்னொரு 3 டேட்ல என்ன செகண்ட் டேட் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பேமெண்ட் பொறுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மேல ஃபார்வர்ட் சார்ஜ் இருந்துச்சுனா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் கிரெடிட் டேட் இது ரிவர்ஸ் சார்ஜ் இருந்துச்சுனா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் டெபிட் டேட் அவ்வளவுதான். சோ இந்த பக்கம் அதேதான் ஓகேவா. சோ இந்த ரெண்டு டேட் நோட் பண்ணுங்க. சோ இது பேமெண்ட் சோ ஒன்னு 31st டே இந்த பக்கம் 61st டே பேமெண்ட் இந்த பக்கம் கூட்ஸ் இருக்கனால ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் இன்னைக்கு அந்த 3 டேட்ஸ் தான் ஏரியா இந்த பக்கம் சர்வீஸ் இருக்கனால அது ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கனால ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ அந்த டேட்ல வித் ஏரியா அதுதான் வந்து நம்ம டைம் ஆஃப் சப்ளை. சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய 3 டேட்ஸ் ரொம்ப ஈஸி. என்ன பாத்தீங்கன்னா வவுச்சர் ரிவார்ட் அப்படினா அந்த வவுச்சர் அந்த டைம் ஆஃப் இஷ்யூல என்ன வந்து அதாவது இப்போ ஐடென்டிஃபை பண்றாங்க இதுதான் வந்து இது பண்றாங்க அப்படினா ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படினா என்னைக்கு அந்த வவுச்சர் இஷ்யூ பண்ணாங்க அன்னைக்கு அந்த டேட் ஆஃப் சப்ளை அது டைம் ஆஃப் சப்ளை. இட்ஸ் நாட் ஐடென்டிஃபைபிள் அப்படினா அது என்னைக்கு அவங்க அந்த வவுச்சரை ரிடெம்ஷன் பண்றாங்க என்னைக்கு அந்த வவுச்சரை ரிடீம் பண்றாங்க அப்போ அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் டாமினோஸ்ல வந்து பீஸா வவுச்சர் தராங்க. சோ இதுல வந்து நம்ம வவுச்சர் தந்தாங்க அப்படினா நம்ம இந்த டாமினோஸ் பீஸா மட்டும் தான் வாங்க முடியும். சோ இதுதான் வாங்குவாங்க நமக்கு தெரியும் ஐடென்டிஃபைபிள் பீஸா வாங்க போறாங்க அப்போ அது என்னைக்கு அந்த வவுச்சர் எடுத்தாங்களோ அன்னைக்கே டேட் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளை. இப்போ டாமினோஸ் பீஸா ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல வந்து வவுச்சர் தராங்க. சோ நீங்க என்ன வாங்கலாம் அப்படின்றாங்க. சோ அப்ப என்ன வாங்குறாங்க என்ன வாங்க போறாங்க தெரியுமா தெரியாது. சோ நாட் ஐடென்டிஃபைபிள் அப்படிங்கறப்போ என்னைக்கு அந்த வவுச்சரை ரிடீம் பண்ணனும் இன்னைக்கு அந்த வவுச்சரை ரிடீம் யூஸ் பண்றோம் அன்னைக்கு வந்து டேட் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ரெசிடியல் கேஸ். சோ ரெசிடியல் கேஸஸ் வரப்போ பீரியாடிக்கல் ரிட்டர்ன் வாட் பீரியாடிக்கல் ரிட்டர்ன். சோ பீரியாடிக்கல் ரிட்டர்ன் வந்து என்னைக்கு டியூ டேட்டோ அப்புறம் வந்து டைம் ஆஃப் சப்ளை அந்த கேஸ் என்னைக்கு அந்த டாக்ஸ் வந்து பே பண்றாங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா அடிஷனல் வேல்யூ அதாவது இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபீஸ் அதுக்கு பெனல்டி இதெல்லாம் என்ன எப்போ சப்ளை ரிசீவ் பண்றாங்களோ அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை. சோ திஸ் இஸ் வாட் அபௌட் டைம் ஆஃப் சப்ளை गाइस. சோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே டைம் ஆஃப் சப்ளைல வீடியோவில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னா ஃபார்வர்ட் சார்ஜ் ரிவர்ஸ் சார்ஜ் வவுச்சர்ஸு இன்னும் வந்து ரெசிடல் கேசஸ் அண்ட் அடிஷனல் கேசஸில் எல்ஐபி எல் ஃபார் லாஸ்ட் ஃபீஸ் ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட் பே ஃபார் பெனால்டி இதெல்லாம் வந்து வருது. இதெல்லாம் சேர்ந்து தான் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார்வர்ட் சார்ஜில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் சப்ளையர் ரிசீவ்ஸ் பேமெண்ட் இந்த பேமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு இருக்குது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் இன் பேங்க் அக்கௌண்ட் இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஏர்லியரோ அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து இந்த ரிசிப்ட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸுக்கு போடுவோம். இது ரெண்டில் எது ஏர்லியரோ அந்த வேல்யூவை தான் ஃபார்வர்ட் சார்ஜுக்கு ஃபார் குட்ஸ். இது வந்து செக்ஷன் 12 of 2 வந்து இருக்குது அப்படின்னா குட்ஸ் செக்ஷன் 12 of 2 வந்து இருக்குது அப்படின்னா குட்ஸ் செக்ஷன் 30 வந்து சர்வீசஸ் ரைட்டா. இதுக்கான ஃபார்வர்ட் சார்ஜ் இதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்னா டைம் லிமிட் மெயினாக அதை தெரிஞ்சுக்கணும். டைம் லிமிட் தெரிஞ்சால் தான் இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு டைம் லிமிட் குட்ஸ்க்கு என்ன லிமிட் அப்படின்னா டைம் ஆஃப் ரிமூவல் அண்ட் டெலிவரி ஆஃப் ரிசீவ்டு. அதாவது டைம் ஆஃப் ரிமூவல் அப்படின்னா ஒரு குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வைஸ் கொடுப்பாங்க. அதுதான் டைம் ஆஃப் ரிமூவல். இது மூவ்மெண்ட் பண்ணலை எதுவும் அப்படின்னா அதுக்கான
மூவ்மெண்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து மூவ்மெண்ட் பண்ணாம டெலிவரி பண்ணிருப்பாங்க டெலிவரியோ ஆர் ரிசீவ் பண்ணிருப்பாங்கல அந்த டேட் அதுக்கு முன்னாடி கொடுத்த இன்வாய்ஸ் அதுதான் வந்து இந்த ரெண்டு டைம் லிமிட். இப்போ இன்கேஸ் குட்ஸ் மூவ் பண்ணாங்க அப்படின்னா மூவ் பண்ண டேட் இல்ல மூவ் பண்ணல அப்படின்னா என்னைக்கு ரிசீவ் பண்ணாங்களோ ஆர் டெலிவரி பண்ணாங்களோ அந்த டேட் இந்த ரெண்டு டைம் லிமிட் பேஸ் பண்ணி தான் இங்க வந்து இந்த டைம் லிமிட்ல வருது டைம் லிமிட். ஓகே, இது இன்வாய்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் அது பிளஸ் ரிசிப்ட் பேமெண்ட் பண்ணது இது ரெண்டுல இருந்து whichever is yearly அந்த வேல்யூ எடுத்துக்குவோம். இதுல வந்து டாக்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் இதுல வந்து அட்வான்ஸ் இருந்தது அப்படின்னா அட்வான்ஸுக்கு வந்து டாக்ஸ் இல்ல. ஓகேவா, அட்வான்ஸ் இருந்தது அப்படின்னா அட்வான்ஸுக்கு டாக்ஸ் இல்ல. இதுதான் வந்து குட்ஸ். இதே சர்வீசஸ் வந்து செக்ஷன் 13 ஆஃப் 2 ஃபார்வர்ட் சார்ஜுக்கு 13ல வந்து டைம் லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டைம் லிமிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க டேட் ஆஃப் சர்வீசஸ், அதாவது சர்வீசஸ் முடிஞ்ச டேட்ல இருந்து 30 டேஸ் நார்மலா 30 டேஸ். இதே பேங்க் ஆர் அதர் கம்பெனியா இருக்கு NBFC இருந்துச்சு அப்படின்னா 45 டேஸ் 30 டேஸ். இங்க வந்து நார்மல் கம்பெனியாக இருந்தால் 30 டேஸ், இதே பேங்க் இருந்துச்சுன்னா 45 டேஸ். நார்மல் கம்பெனியாக இருந்தால் 30, அது பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்தால் 45 டேஸ். இந்த ரெண்டு டேட்டுக்குள்ள இந்த டைம் பீரியடுக்குள்ள வந்தது அப்படின்னா அது ஒரு கேஸ். இந்த டைம் பீரியடுக்குள்ள வந்தது அப்படின்னா இந்த கேஸும், இந்த டைம் பீரியடுக்குள்ள வரல அப்படின்னா அது வந்து நாட் இஷ்யூஸ் வித் டைம் பீரியட். இந்த கேஸ்லையும் டைம் என்னால் மெஷர்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து அன்சர்டைனபிள் பீரியட். அந்த கேஸ்லையும் வரும். ரைட்டா, இப்போ டைம் பீரியடுக்குள்ள வருது அப்படின்னா அதை எப்படி டைம் ஃபார்வர்ட் சார்ஜ் எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் ப்ளஸ் பேமெண்ட் ரிசிப்ட் எப்போ பேமெண்ட் ஆஃப் ரிசிப்ட் எப்போ எடுத்தாங்களோ அந்த டேட். இந்த பேமெண்ட் ஆஃப் ரிசிப்ட் எதை வச்சு எடுக்கும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டிங் பேங்க். இது ரெண்டுல whichever is yearly அதுல இருந்து நம்ம இந்த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் எடுப்போம். ரைட்டா, இந்த ரெண்டுல இருந்து whichever is yearly அந்த வேல்யூ தான் இங்க இருக்கும். ரைட்டா, இது எனக்கு டைம் பீரியட் வரல அப்படின்னா அங்க வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ், அதாவது இந்த சர்வீசஸ் இன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபினிஷிங் டேட் சொல்றாங்க. ப்ரொவிஷன் அப்படின்னா ஃபினிஷிங். ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ், டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது என்னைக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணாங்க அது இது ரெண்டுல இருந்து whichever is yearly அந்த டேட் வந்து இங்க எடுத்துக்கும். அந்த டைம் பீரியட் தான் இங்க எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு மெஷர்மெண்ட் பண்ண முடியல அன்சர்டைனபிள் அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல வேல்யூ கொடுப்பாங்க. அந்த வேல்யூ தான் ஷோ பண்ணிப்பாங்க. அந்த வேல்யூ தான் அன்சர்டைனபிள் பீரியட்ல எடுத்துக்கும். இது மூணு கேஸ் பேஸ். இந்த மூணு வச்சு தான் நம்ம வந்து சர்வீஸ்க்கு ஃபார்வர்ட் சார்ஜ் எடுப்போம். ஓகே, ஃபார்வர்ட் சார்ஜ் டைம் லிமிட் தெரிஞ்சிருக்கணும். டைம் லிமிட் தெரிஞ்சிருக்கணும். புக்ஸ்க்கு வந்து ஒன்றும் இன்வாய்ஸ் பண்ண டேட் ப்ளஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்ண டேட் இந்த ரெண்டு டேட்ல whichever is yearly அது வேல்யூ. இது அட்வான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதே சர்வீஸ்க்கு வந்து மூணு இருக்கு. டைம் பீரியடுக்குள்ள இன்வாய்ஸ் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அது ஒரு வேல்யூ. இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ப்ளஸ் பேமெண்ட் இது ரெண்டு whichever is yearly அந்த வேல்யூ இருக்கும். இல்ல எனக்கு டைம் பீரியட் ஃபாலோ ஆகல அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கும். அதுக்கு வந்து ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். எனக்கு சர்வீஸ் முடிஞ்சிடும் அதான் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் சொல்றாங்க. அது ப்ளஸ் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ரிசிப்ட் அந்த டேட் இது ரெண்டுல இருந்து எது yearly அந்த வேல்யூ எடுத்துக்கும். எனக்கு இதுவே கொடுக்கல டைம் பீரியட் மெஷர்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னைக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்ன வேல்யூ ஷோ பண்ணிருக்காங்களோ அந்த வேல்யூ. இதுதான் வந்து ஃபார்வர்ட் சார்ஜுக்கு எடுக்கும். ரைட்டா, நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் சார்ஜுக்கு புக்ஸ்க்கு 2 சப்செக்ஷன் 2 புக்ஸ்க்கு 13 புக்ஸ்க்கு 12 சர்வீஸ்க்கு 13 புக்ஸ்க்கு 12 சர்வீஸ்க்கு 13. ரைட்டா, 12 to 13 of 2 ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தாச்சு. இப்போ வந்து இது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் ஃபுல்லா. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ் வந்து புக்ஸ்க்கு வந்து 3 வேல்யூ இருக்கு. 1 மினிட். புக்ஸ்க்கு 3 வேல்யூ இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ்க்கு 3 வேல்யூ இருக்கு. இந்த 3 வேல்யூ whichever is yearly அதுல இருந்து தான் நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ் எடுப்போம். இந்த ரிவர்ஸ் சார்ஜுக்கும் ஃபார்வர்ட் சார்ஜுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இங்க வந்து பேமெண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கும். அங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டும் கிரெடிட் இன் பேங்க் அக்கௌண்ட்டும் எடுக்கும். இங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டும் டெபிட் இன் பேங்க் அக்கௌண்ட் எடுக்கும். டெபிட் ரிவர்ஸ்ங்கறனால டெபிட். இது அங்க ஃபார்வர்டா இருந்துச்சா கிரெடிட். ரைட்டா, அது ஒன்று தான் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, புக்ஸா இருந்துச்சு அப்படின்னா 31st புக்ஸ் இருந்துச்சுன்னா 31st. இதே சர்வீஸா இருந்துச்சுன்னா 61st. இது ரெண்டு தான் டைம் லிமிட். 31st டே ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதுல இருந்து 31st டே. இது டேட் ஆஃப் இன்வாய்ஸ் பை சப்ளையர் இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ்ல இருந்து 61st. ரைட்டா, இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ. செகண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட் ஆஃப் பேமெண்ட் எப்போ பண்ணணும் முதல்ல சொல்லிட்டல. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூல இருந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ பிளஸ் டெபிட் இன் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுல whichever is yearly அந்த வேல்யூ எடுத்துக்குவோம். அதே மாதிரி 31st வேல்யூ இந்த வேல்யூ எடுத்துக்குவோம். மூணாவது என்ன வேல்யூ அப்படின்னா டேட் ஆஃப் ரிசிப்ட் இன் குட்ஸ். இங்க குட்ஸ்ங்கிறதுனால குட்ஸ்ல இருந்து டேட் ஆஃப் ரிசிப்ட் பண்ண குட்ஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அந்த வேல்யூ பிளஸ் 31st வேல்யூ பிளஸ் பேமெண்ட். ரைட்டா, இந்த 3 வேல்யூல இருந்து whichever is yearly எது yearly அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இதுக்கு எடுத்துக்குவோம், புக்ஸ்க்கு எடுத்துக்குவோம். இதே சர்வீசஸ்க்கு சேம் அதே தான். 61st வேல்யூ பிளஸ் 61st ஆஃப் இன்வாய்ஸ் பை சப்ளையரா அது பிளஸ் டேட் ஆஃப் பேமெண்ட் பண்ண இது அந்த வேல்யூ. மூணாவது தான் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண ரெசிபியன்ட் இருக்கா. இந்த ரெசிபியன்ட் வந்து இன்வாய்ஸ் வாங்கின டேட் 61st டேட், பேமெண்ட் வாங்கின டேட் பிளஸ் ரெசிபியன்ட் வந்து வாங்கின டேட். இந்த 3 டேட்ல இருந்து whichever is yearly அந்த வேல்யூவை நம்ம சர்வீசஸ்க்கு எடுத்துக்கணும். ரைட்டா, ரிவர்ஸ் சார்ஜ் புரிஞ்சுதா. ரிவர்ஸ் சார்ஜ் வந்து 3 வேல்யூ, இந்த 3 டேட்டை வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம yearly அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 வேல்யூ கம்பேர் பண்ணி இருக்குமா. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே இங்க வந்து 31st இங்க 61st டேட் ஆஃப் பேமெண்ட், இங்கேயும் டேட் ஆஃப் பேமெண்ட். இங்க வந்து குட்ஸ் ரிசீவ் பண்ண டேட், இங்க வந்து ரிசிப்ட் ஆஃப் இன்வாய்ஸ் பை ரெசிபியன்ட் கொடுத்தா இன்வாய்ஸ் டேட். ரைட், இது 3ல இருந்து whichever is yearly நம்ம அந்த வேல்யூ தான் ரிவர்ஸ் சார்ஜ் எடுத்துக்குவோம். இந்த பேமெண்ட்ல மட்டும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் டெபிட் இன் பேங்க் அக்கௌண்ட் இது ரெண்டுல இருந்து டெபிட் அக்கௌண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இது ரெண்டுல இருந்து எது yearly அந்த வேல்யூவா பேமெண்ட்டுக்கு எடுத்துக்குவோம். ரைட், இது ரிவர்ஸ் சார்ஜுங்கிறதுனால டெபிட், இதே ஃபார்வர்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா கிரெடிட். ரைட், புரியுதா. நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ்க்கு வந்து
புக்ஸுக்கும் ஒன்று தான் சர்வீஸஸ்க்கும் தான் ரெண்டுமே சேம் தான். என்ன அப்படின்னா 2 கேஸாக இருக்குது, வவுச்சர்ஸ் 2 கேஸாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஐடென்டிஃபைபிள் பண்ண முடியுது, அதாவது வவுச்சருக்கான டைம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு கேஸ். இல்லை டைம் என்னால் மெஷர் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு கேஸ். ரைட்டா? ஐடென்டிஃபைபிள் அந்த டைம் ஆஃப் இஷ்யூ வந்து அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பீஸா அதாவது பீஸா கடையில் நம்மளுக்கு வவுச்சர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பீஸா கடையில் வவுச்சர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பீஸாக்கான வவுச்சர் என்ன தெரியும், திரும்ப பீஸா தான் வாங்குவாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகும். இதே ஒரு அமேசான் வச்சுக்கோ. அமேசானில் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து எது வாங்குவோம்னு நமக்கு தெரியாது, ஏதோ நம்மளுக்கு அப்போ என்ன தேவையோ வாங்குவோம். ஸோ இது ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால இது கேஸ் 1, இது ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா கேஸ் 2. ஓகே, இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னைக்கு வந்து வவுச்சர் கொடுத்தாங்களோ டேட் இஷ்யூ ஆஃப் வவுச்சர், இன்னைக்கு பீஸா வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு வவுச்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த டேட் சொல்லிப்பாங்க. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர் கொடுத்த அன்னைக்கு வாங்கினது அது வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். ஃபர்ஸ்ட் கேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இல்லை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுக்கு நான் லிஸ்ட் என்ன போட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு ரிடம்ஷன் ஆஃப் வவுச்சர் என்னைக்கு ரெடியூம் பண்ணுறோமோ அந்த டேட் இதுதான் வவுச்சர். ரைட்டா? ஈஸியாக வவுச்சர் ஈஸியாக. நெக்ஸ்ட் ரெசிடல் கேஸஸில் வந்து பீரியாடிக்கல் ரிட்டர்ன் அதர் கேசஸ். பீரியாடிக்கல் ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டியூ கொடுத்துருப்பாங்க, அந்த டியூ டேட்டில் போகிறது தான், அதாவது டியூ டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள ஃபைலிங் ரிட்டர்ன் பண்ணுறது தான் பீரியாடிக்கல் ரிட்டர்ன். அதர் கேஸில் நம்ம என்னைக்கு பேமெண்ட் டேக்ஸ் பே பண்ணுறோமோ அந்த கேஸ் தான் பேமெண்ட் என்னைக்கு டேக்ஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து அதர் கேஸுக்கு வச்சுக்கணும். டியூ டேட் வந்து என்னைக்கு நம்ம டியூ பே பண்ணுறோமோ அது வந்து பீரியாடிக்கல் ரிட்டர்னுக்கு. இதே என்னைக்கு டேக்ஸ் பே பண்ணுறோமோ அது அதர் கேஸ். ரைட்டா? இது வந்து ரெசிடென்ஷியல் கேசஸ். அடிஷனல் வேல்யூ என்ன அப்படின்னா இதை வந்து எல் ஃபார் லேட் ஃபீஸ், ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட், பே ஃபார் பெனால்ட்டி எது வந்தாலுமே இது மூணு எது வந்தாலுமே சப்ளையர் வந்து என்னைக்கு ரிசீவ் பண்ணாங்களோ அந்த டேட்டு தான் வந்து எடுத்துக்குவோம். இது மூணுக்கும் அந்த டேட் எடுத்துக்குவோம். சரியா? இப்போ ஷார்ட்டாக சொல்லணும்னா டைம் ஆஃப் சப்ளை சாப்டரில் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஃபார்வர்ட் சார்ஜ், ஆர் ரிவர்ஸ் சார்ஜ், பி வவுச்சர், ஆல் ரெசிடல் கேசஸ், திரும்ப ஏ எஃப் ஆர் பி ஆர் எஃப் ஃபார் ஃபார்வர்ட், ஆர் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ், பி ஃபார் வவுச்சர், ஆல் ஃபார் ரெசிடல் கேசஸ், ஏ ஃபார் அடிஷனல். ரைட்டா? ஃபார்வர்ட் சார்ஜ் என்ன பார்த்தோம், ரிவர்ஸ் சார்ஜ் என்ன பார்த்தோம், வவுச்சர் என்ன பார்த்தோம், ரெசிடல் கேசஸ் என்ன பார்த்தோம், அடிஷனல் என்ன பார்த்தோம். ஃபார்வர்ட் சார்ஜுக்கு 2 சப்செக்ஷன், ரிவர்ஸ் சார்ஜுக்கு 3, வவுச்சருக்கு 4, ரெசிடல் கேசஸ்க்கு 5, அடிஷனலுக்கு எதுவும் இல்லை. அடிஷனலில் LIP, L ஃபார் லேட் ஃபீஸ், I ஃபார் இன்ட்ரெஸ்ட், P ஃபார் பெனால்ட்டி. ரைட்? இது மூணுக்கும் டேட் ஆஃப் சப்ளையர் ரெசிடென்ட் இந்த ஒரு ரைட்டா. புரிஞ்சுதா? இப்போ வந்து இந்த ஃபார்வர்ட் சார்ஜுக்கு மட்டும் டைம் லிமிட் இம்பார்ட்டன்ஸ் அந்த டைம் லிமிட் வந்து குட்ஸுக்கு குட்ஸுக்கு வந்து செக்ஷன் 31(1), சர்வீஸஸ்க்கு 31(2). இது வந்து குட்ஸ் என்னைக்கு மூவ் பண்ணுறாங்க 2 வேல்யூ இருக்கும், இதுக்கு வந்து 2 வேல்யூ இருக்கும், 30 days + 45 days. ரைட்டா? அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு மேலே இது வந்து வீடியோவில் வந்த நோட்ஸு, இது ரெண்டும், இது வந்து பிடிஎஃப்ல இருந்த நோட்ஸ். ஃபார்வர்ட் சார்ஜுக்கான செக்ஷனு, சப்ளை சர்வீசஸில் ஃபார்வர்ட் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ், வவுச்சர் அதுக்கான செக்ஷனு, ஃபார்வர்ட் சார்ஜ் என்ன, நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் சார்ஜ் ரிவர்ஸ் சார்ஜ் என்ன, வவுச்சர்ஸ், டிஸ்டன்ஸ் கேசஸ் அண்ட் லீவ் அண்ட் இன்டர்நெட் பெனால்ட்டி. இது ஃபார் குட்ஸுக்கு, இது ஃபார் சர்வீசஸ். இது தனியாக இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் என்கிட்ட இல்லை, பட் லிங்க் இல்லை, பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். ரைட்? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சா? இன்னும் ஒன்று இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம இப்போ பார்த்ததுக்கான கொஷின்ஸ் மொத்தம் 17 கொஷின்ஸ் இருக்குது, 5 டாபிக் இருக்குது. டைம் ஆஃப் சப்ளைல மொத்தம் 17 கொஷின் இருக்குது, 5 டாபிக் இருக்குது. அந்த 5 டாப்பிக்கும் கொஷின் பேங்க்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் 5 டாபிக்ஸ் இருக்குன்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், கீ டிஃபரன்சஸ் பிட்வீன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சப்ளை ஆஃப் குட்ஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் சப்ளை. இதெல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் கொஷின் பேங்க்ல இந்த டாபிக்ஸ் வைஸ் பார்க்க போகிறோம். ஒரு டெய்லியும் ஒரு சின்ன அட்வைஸ் அந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது பண்ணாலும் ஒரு விஷயம் டெஸ்ட் சொல்லணும் தோணுது சொல்கிறேன். அட்வைஸ் என்ன, இன்றைக்கி என்ன அட்வைஸ் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பேசும்போது சரி, ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்யலாம், அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, லைக் சாப்பிட்றது, ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, உங்களோட ஏதாவது ஹேபிட், கேம் விளையாடுறது, இல்லை ஏதாவது ஒன்று ட்ராயிங் பண்ணுறது, இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் வைங்க. இந்த ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 20 minutes 30 minutes இல்லை 15 minutes ஒரு 1 hour எவ்வளோ நேரம் ஒரு குறிப்பிட்ட லிமிட் தாண்டி போனால் எதுவுமே தெரிஞ்சுக்கான ஒரு லிமிட் வச்சு அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து நமக்கு நல்லது தான். அதே லிமிட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்டடீஸும் அஃபெக்ட் ஆகும், மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் ஆகும். ஓகே? நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கலாம், ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும், ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வேறு. ஆனால் உள்ளே வந்தோம், ஜாயின் பண்ணியாச்சு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அட்டெம்ப்ட் மேலே அட்டெம்ப்டாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போதில்லை. கிவ் பண்ணிடலாமா அப்படின்னா மைண்டு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும். ரைட்டா? நான் கூட நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் வேறு வழி இல்லை, சிஏக்கு உள்ளே வந்தாச்சு. நான் இனிமேல் இதை விட்டு போக மாட்டேன், பாஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சரியான ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னால் முடியும், நான் கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லி ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஓகே? நெக்ஸ்ட் இதில் போகலாம். ஓகே, ஒவ்வொரு டாபிக் பேசா நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளை, அதாவது டைம் ஆஃப் சப்ளை உடைய சிக்னிஃபிகேஷன் ஜிசிபி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து எப்படின்னா, நம்ம டைம் சப்ளை எது பண்ணுறோம், ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேக்ஸ் உடைய டைமுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து லைபிலிட்டி வந்து பே டு டேக்ஸ் அரைசஸ், டைமுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு கரெக்டாக பே பண்ணணும். ரைட்? அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற டைம் டேக்ஸுமே கரெக்டாக உள்ள டேட் ஆஃப் டைமில் டேக்ஸ் பண்ணணும். இது ரெஃபரன்ஸ் டைம் ஆஃப் சப்ளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்
தான் சிஜிஎஸ்டி ஆக்ட் தான் இந்த சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் செக்ஷன் 12 and 13 ப்ரொவைட் பண்ணுது. இது நம்ம தெரிஞ்சுதாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இது சேம் क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா ஜிஎஸ்டி வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல அட்வான்ஸ் வந்து ரிசீவ் பண்றாங்க. இதுல ஃபார்வர்ட் சார்ஜ் ரிசீவ் பண்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் கிடையாது. ஏன்னா நம்ம பாத்துறோம் ஃபார்வர்ட் சார்ஜ்ல அட்வான்ஸ் வந்து வந்தது அப்படினா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு நம்ம பாத்துறோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட்னு போட்டு ஃபார்வர்ட் சார்ஜ்ல இந்த மாதிரி வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் எது வந்தாலும் அட்வான்ஸ் பே பண்ணும்போது அங்க வந்து நாட் பேயபிள் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சப்ளை ஆஃப் அதோட டைம் லிமிட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டைம் லிமிட் வந்து அதோட டைம் லிமிட் ஃபார்வர்ட் சார்ஜ் மூலம் ஃபார்வர்ட் சார்ஜ்ல சப்ளை ஆஃப் குட்ஸ் ஃபார்வர்ட் சார்ஜில் குட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் எப்படி நம்ம வந்து குட்ஸ் சர்வீஸும் எப்படி இந்த வேல்யூ அதாவது எப்படி அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் இது இந்த வேல்யூ வந்து எது ஏறியோ அதுதான் டேட் என்னோட டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நம்ம வளர்க்கலாம். ரிலாக்ஸ். ஃபார்வர்ட் சார்ஜில் ரெண்டு பத்தமா குட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணுவோம் சர்வீஸ் எப்படி வேல்யூ பண்ணுவோம் ரெண்டு பத்தமா இந்த ரெண்டு டெஃபினேஷனும் இங்கே எழுதிருக்காங்க. ஏன்னா ஃபார்வர்ட் சார்ஜ் அட்வான்ஸ் வாங்கும்போது நீ ஜிஎஸ்டி பே பண்ணி அதனால கொஸ்டின் ஸோ ஃபார்வர்ட் சார்ஜ் பேஸ் பண்ணிருக்கு சப்ளை குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் பேஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அதனுடைய டெஃபினேஷன்ஸ் இங்கே எழுதிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் இருக்கு. இந்த ஒரு ப்ரொவிஷன் notification number 66/270 CD dated 15/11/2017 provides that the registered person இந்த provision நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. நம்ம எடுக்கிற क्वेश्चंस இந்த provisions எழுதி ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்மளோட क्वेश्चन கேட்கிற provisions எழுதி ஆன்சர் பண்ணும்போது நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் குட்ஸ். ஓகே, இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு டைம் லிமிட் கொடுத்தாங்களா சப்ளைக்கு 31st குட்ஸ்க்கு 61st சப்ளைக்கு 31st குட்ஸ்க்கு 61st இந்த வேல்யூ ப்ளஸ் குட்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் ப்ளஸ் பேமெண்ட்ஸ் இது வந்து இன்வாய்ஸ் குட்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ்ல இன்வாய்ஸ் பை சப்ளையர் அண்ட் இன்வாய்ஸ் பை ரெசிபியன்ட் இது இந்த மூணுல இருந்து which is year அந்த வேல்யூவை நம்ம இங்க போடுவோம் எடுப்போம். கரெக்ட்டா? அதே அந்த டைம் லிமிட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த क्वेश्चन புரியும். இதை நீங்க ப்ராக்டிகலா பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை பாருங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन வந்து இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா ஒரு குட்ஸ் 150 கார்ட்ஸ் வந்து குட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிருக்காங்க எப்ப 2 ஆகஸ்ட். பட் அதுக்கு வந்து எந்த இன்வாய்ஸும் கொடுக்கல, எந்த ட்ரான்சாக்ஷனும் பண்ணல, அதே மாதிரி எந்த அக்கௌண்ட்ஸ்லயும் என்டர் ஆகல. அது வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி அப்புறம் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ்ல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சோ அதுக்கு வந்து இந்த 150 கார்ட்ஸ்க்கு எப்படி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் டைம் ஆஃப் சப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சொன்ன ஒரு ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொவிஷன் எழுதிருக்காங்க. இது வந்து டைம் லிமிட்டா அந்த டைம் லிமிட்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இது பாத்துக்கோங்க. ஞாபகம் இருக்கா? டைம் லிமிட்ல ஒரு குட்ஸ்க்கு இன்வாய்ஸ் வந்து இந்த டைம் லிமிட்ல கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அது என்னன்னா குட்ஸ் மூவ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய டைம் ரிமூவலுக்கு முன்னாடி வாங்கிருக்கும். அப்படி இன்வாய்ஸ் வாங்கிருக்கும் இஷ்யூ பண்ணிருக்கும். அப்படி இல்ல மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா அது என்னைக்கு டெலிவரி பண்ணுவோமோ அன்னைக்கு வந்து குட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கும். பட் இங்க வந்து குட்ஸ் வந்து டெலிவரி பண்ணல, டிஸ்பேச் தான் பண்ணிருக்காங்க. என்னைக்கு 2 ஆகஸ்ட். ஸோ 2 ஆகஸ்ட் தான் இதுக்கான டைம் ஆஃப் சப்ளை அந்த டைம் லிமிட் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இது என்ன கொஸ்டின், ஒரு ஷூ கம்பெனி ஷூஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து 2 டிசம்பர் கொடுத்துருக்காங்க. 7th டிசம்பர் வந்து கமிஷன் வாங்கிருக்காங்க. எலக்ட்ரிக்கலி 8th டிசம்பர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை அண்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் டைம் பீரியடா அந்த ப்ரொவிஷன் எழுதிருக்காங்களா. நெக்ஸ்ட் இதுல வந்து இன்வாய்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் எனக்கு கமிஷன் வாங்கிருக்காங்க. 7th கமிஷன் வாங்குறது தேவையில்ல. எனக்கு சிஸ்டம் அப்படி பண்ணிருக்காங்க. இன்வாய்ஸ் அக்கௌண்ட் எனக்கு பண்ணிருக்காங்க 8th டிசம்பர். ஸோ இது வந்து which is year 2nd டிசம்பர். ஸோ 2nd டிசம்பர் தான் இதுக்கான ஆன்சர். அந்த செக்ஷன் 31 பண்ணி 2nd டிசம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the trading company registered supply liable to pay GST under எதுக்கு கீழ ஃபார்வர்ட் சார்ஜ் பண்ணிருக்காங்க. சப்ளை குட்ஸ் சப்ளை வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் இஷ்யூ வேல்யூ பேமெண்ட் வேல்யூ. அப்ப இதுல இருந்து which is year அந்த வேல்யூல which is year 3rd October இந்த ப்ரொவிஷன் எழுதிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 3rd October அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ் சப்ளைட் பை பைப்லைன் ஆட்டோ ரெசிபியன்ட். இதுக்கு பீரியட் வந்து 1 year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்லி பேமெண்ட்ஸ் வந்து 2 lakh எப்போ பண்ணுவாங்க? ஜூலை 5, ஆகஸ்ட் 5 and செப்டம்பர் 5 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைம் பீரியட் கொடுக்கல. டைம் பீரியட் தான் அப்படியே கொடுக்கல. எந்த ஒரு இன்வாய்ஸும் பண்ணல, ட்ரான்சாக்ஷன் பண்ணல. பட் பேமெண்ட்ஸ் மேட் ஆகும், ரிசிப்ட் வந்து இந்த டைம்ல மேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ இந்த இதுலயே 3 டேட் நம்ம இன்னொரு டைம் லிமிட் வந்து ஒரு வேல்யூ பார்க்கணும். வேல்யூ அப்படின்னா உனக்கு வந்து எந்த ஒரு டைம் பீரியட் வந்து உன்னால டைம் பீரியட் மெஷர் பண்ண முடியல, ஆன்சர் டைம் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நீ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ ஷோ பண்ணணும். ரைட்டா? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ கொடுக்கல, பட் பேமெண்ட்ஸ் வந்து இந்த ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டேட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ரொவிஷன் எழுதி ரெஃபரன்ஸ் கொடுத்து ஸோ 3 டேட்லையுமே பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் கொடுக்கும். ரைட்? நெக்ஸ்ட் சப்ளை ஆஃப் டிஃபரெண்ட் கேசஸ். இதுலயே எனக்கு டவுட் இருக்கு. இங்க வந்து which is year அதை வச்சு நம்ம எடுப்போம் May 4 சொல்லி. பட் இங்க வந்து which is year எடுக்க முடியாது செகண்ட் கேஸ்ல. இதுல வந்து இந்த May 4 தான் which is year. பட் May 4 எடுக்காம June 4 எடுத்துப்பாங்க. எதனால அப்படி எடுத்துறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இது வந்து டவுட் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் சர்வீசஸ். இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சர்வீசஸ் அட்வான்ஸ் 17th ஜூன் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிருக்காங்க. சேம் டேட் அன்னைக்கு 17th ஜூன் அன்னைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அதை வந்து பட் இமீடியட்டாக மூவ் பண்ணல. 20th ஜூன் அன்னைக்கு மூவ் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து 22 அன்னைக்கு முடிஞ்சது. ஸோ இதுக்கான டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 17th ஜூன் அண்ட் 20th ஜூலை அண்ட் 22nd ஜூலை ஜூன் இது which is year இதுதான் ஜூலை தான் ஜூன் தான் ஜூன் 17 தான் இயர். ஸோ ஜூன் 17 தான் ஆன்சர். அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்தா இந்த வேல்யூ வச்சு நாங்க கம்பேர் பண்ணி நாங்க வேல்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு கன்க்ளூஷனா 17th ஜூன் தான் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து 5 ஜனவரி பட் டெலிவர் வந்து 23 ஏப்ரல். இன்வாய்ஸ் இல்லை, டைம் எதுவும் கொடுக்கல. ஸோ இதுக்கு எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா இது என்ன சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு ட்ரான்சாக்ஷன் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இது சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இன்வாய்ஸ் எதுவும் கொடுக்கல. வித்தின் டிஸ்கிரிப்ட் டைம் பீரியட் இன்வாய்ஸ் எதுவும் கொடுக்கல. டைம் ஆஃப் சர்வீசஸ் வந்து செக்ஷன்
13th to என்ன ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் தான். இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் செகண்ட் டைம் பீரியட் இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணி நம்ம எந்த டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எந்த டேட்டில் அட்வான்ஸ் வாங்கணுமோ அந்த டேட் தான் சர்வீஸ் இயர் 5 January தான் இயர். மெடிக்கல் ஆப்பில் வந்து 5 January வேல்யூ தான் கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேம் இது அட்வான்ஸ் தான். Advocates issues invoice for services to ABC Limited on 17th February. Payment is contested by on the ground that the account of negligence of the firm and the company's case was dismissed by the court or non-appearance which necessitated further appearance for which the firm is billing the company. The dispute regards and finally payment is made on 3rd November. Identify the supply of legal services அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு advocate ஒரு issue of services கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி டைம் ஆஃப் சப்ளை வந்து வேல்யூ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு 17th February வந்து இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. advocate issues invoice services to ABC Limited 17th. அது தவிர எந்த டேட்டும் இங்கே டிஸ்பேச் வந்து 3rd November பண்ணிருக்காங்க. ரைட்டா? அப்போ டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து 3rd November, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது வந்து 19th April. ஸோ இது வந்து எப்படி இது ரெண்டு விச் இது ரெண்டு யோகியது 19th April அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன் கேஸ் ஆஃப் டெஸ்டட் பேட்டரி டிவைசஸ் ஒரு 4th and 5th September பட் ரைஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணல நம்மள சம் டிஸ்ட்ரிபியூட் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி டிவைசஸ் ஆன் தி பேமெண்ட் வாஸ் மேட் இன் டிசம்பர்ல மேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வந்து எப்படி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பேமெண்ட் ப்ரொவிஷன் சர்வீசஸ் விச் இஸ் எது யோகியோ அந்த வேலை தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து 5th September 4th September 19th November அண்ட் டிசம்பர்ல பேமெண்ட்ஸ் மேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து 5th November வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4th 5 சொன்னாங்க. பட் லாஸ்ட் 5 முடியும். அதனால இங்கே 5 September பட் நாட் இன்வாய்ஸ் வித் தி prescribed time limit. So 5th December the date of provision of services being in the date of payment will be time of supply அப்படின்னு சொல்லி ஆன்சர் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு ஃபார்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து மிஸ்டர் அப்படிங்கிறவங்க இன்வாய்ஸ் வந்து 7th September இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. 7th September இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுல இந்த கேसेस ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன அப்படினா தி ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் கம்ப்ளீட்டட் இன் 1st August. ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 1st August கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் ரிசீவ் வந்து 18th September ரிசீவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க கம்ப்ளீட் வந்து 14th August ரிசீவ் 28th September. இந்த 3rd August இங்க கம்ப்ளீட்டட் டெட் டைம் இங்க வந்து கம்ப்ளீட் டைம் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் இங்க 15th September இங்க வந்து கம்ப்ளீட் கண்டினியூ ஆகுது. இது கம்ப்ளீட் பண்ணல. சோ இதுக்கு வந்து எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க வந்து எப்படி அப்படினா 31st டே தான் பேஸ் பண்ணி வரும். சோ 31st டேல விச் வரி சேவ் ஏதோ அந்த வேல்யூ நம்ம எடுப்போம். அப்ப 7th September August and September இல்ல விச் வரி சேவ் August தான் யூனியர். சோ August யூனியர் தான் not issued within the 30 days of supply services. அதே மாதிரி இங்கேயும் 7th September இந்த 30 days of டேட்ல வந்து எதுவும் இன்வாய்ஸ் பண்ணல. ஸோ நாட் இஷ்யூஸ் ஆஃப் இன்வாய்ஸ் சொல்லிட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தெரியும். நெக்ஸ்ட் கனாப் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அசோசியேஷனில் என்ன கம்பெனி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி இன்வாய்ஸ் வந்து 15th January கொடுத்துருக்காங்க. 7th February பேமெண்ட் பண்ணிருக்காங்க. 18th பேமெண்ட் பண்ணிருக்காங்க. 20th வந்து டெபிட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து லெவல் ஜிஎஸ்டியும் சப்ளை ஆஃப் சர்வீஸஸும் கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து ஜிஎஸ்டி வந்து நார்மலாக அந்த NBFC அந்த பேங்க்கில் டைம் பீரியட் 45 days. இந்த 45 daysல பே பண்ணிக்கணும். ரைட்டா? 45 daysல பே பண்ணிக்கணும். ரைட்டா? அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இஸ் பேபிள் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் பை சச் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. தர்ஃபோர் இந்த கேஸ் பர்சன் லைபிலிட்டி ஜிஎஸ்டி பேங்கிங் யார் பண்ணுவா? நியூட்டன் கிரெடிட்ஸ் லிமிடெட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? நியூட்டன் கிரெடிட் லிமிட்ஸ் இவங்க வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் as per section 13(3) the time of supply GST payable under reverse charge தான் which varies year அதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? cleaning and request of tanks in apartment complex அந்த சர்வீஸஸ் பண்றாங்க. ஓகே அபார்ட்மெண்ட்ஸ் ஓனர்ஸ் வந்து பேமெண்ட் கேஷ் இன் கேஷ் 4th April வந்து கொடுக்குறாங்க. 4th April கொடுக்குறாங்க. நாட் கிளியர் வந்து ரெக்கார்ட்ஸ் கம்பெனி வந்து ரெக்கார்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இன்வாய்ஸும் கொடுக்கல. அதுக்கு வந்து எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து சர்வீஸஸ் வந்து செக்ஷன் 13(2) சார்ஜ் படி நம்ம வந்து இன்வாய்ஸ் பை சப்ளையர் வந்து எத்தனை நாள் பண்ணணும்? 31st டேட்ல டேட் ஆஃப் ரிசிப்ட் பண்ணணும். இது வந்து செக்ஷன் 31 வந்து டைம் லிமிட் பண்ணணுமா? அதான் விச் வரி சேவ் அதாவது 31st டேல விச் வரி சேவ் அந்த வேல்யூவை நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இங்கே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளை. ஸ்பெஷல் கேசஸ்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஃபுட் கம்பெனி கூப்பன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒர்க்கருக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒர்க்கருக்கு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் வந்து எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு வேலிட். 6 மாதத்துக்கு வேலிட். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ஐட்டம் எத்தனை வேணும் இருக்கும் அதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இதுக்கான சப்ளை ஆஃப் கூப்பன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஏன்னா ஃபுட் ஹோட்டலில் ஒரே ஃபுட் தான் இருக்கும். தோசை மட்டும் சொல்ல முடியாது. மறுபடியும் இருக்கலாம், பிரியாணி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். வெஜ் நான்வெஜ் தோசை பூரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு கேஸ் இல்லையா? ஒவ்வொரு எது வேணாலும் நம்ம வந்து எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த ஃபுட் தான் வாங்குவாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது வந்து cannot be identified. ஸோ cannot be identify பண்ண முடியல அப்படின்னா என்ன இருக்கும்? நம்ம என்னைக்கு அந்த கூப்பன் ரெடெம்ஷன் பண்ணுறோமோ அதுதான் வந்து டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபைனல் क्वेश्चन என்ன அப்படின்னா இன்னொரு क्वेश्चन இருக்கு. இது என்ன அப்படின்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் இருக்கு. அந்த குட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து டிலே ஆகுது இந்த கன்சிடரேஷன்ல. ஸோ இதுக்கு வந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அடிஷனல் வேல்யூஸ்ல LIP L வந்து லேட் பேமெண்ட், I வந்து இன்ட்ரெஸ்ட், P வந்து பெனால்டி. இது மூணுல எது வந்தாலும் டேட் ஆஃப் சப்ளையர் ரிசீவ் எப்போ பண்ணாங்களோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இங்க வந்து டேட் ஆஃப் சப்ளை எப்போ ரிசீவ் பண்ணிருக்காங்க? 2nd February goods 2nd February that's paid interest accounting of 2000 அன்னைக்கு தான் 2nd February அன்னைக்கு பண்ணிருக்காங்க. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல சப்ளை எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வேல்யூ கொடுத்தாங்க. அதுதான் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? கன்சிடரேஷன்ல 2nd February ரைட். இது வரைக்கும் என்ன क्वेश्चन கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு क्वेश्चन கேட்குறாங்க அப்படின்னா டைம் லிமிட் வச்சு क्वेश्चन கேட்குறாங்க. சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபார்வர்ட் சார்ஜ் ரிவர்ஸ் சார்ஜ் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்
அட்வான்ஸுக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ இது வரைக்கும் டைம் ஆஃப் சப்ளை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.